அடிச்சிருக்காரு, கிளியர் பண்ணிடுவார் அஜிதேஷ். இதே காலேஜ்ல தான் அவர் படிக்கிறாரு. பூம் பூம் பூமர் 6 அடிச்சிருக்காரு. ஹோம் கிரவுண்ட் லிட்டரலா இவருக்கு இதுதான். நல்ல பிளேயருங்க, போன வருஷமே பார்த்தோம். அதிரடி பேட்டர்னு பேரு. அந்த மாதிரியே ஆடிட்டு இருக்காரு. இவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடினாங்க அந்த ரன் சேஸ்ல. நல்லா பிக் பண்ணாரு. அவுட் சைட் தி ஆஸ்டம் பால் இருந்தா கூட ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார். ஃப்ரண்ட் லெக்க கிளியர் பண்ணி நல்ல ஃப்ளோ ஆஃப் தி பேட். ராஜகோபால்ன்ற பேர்ல தான் ஒரு கண்டம் இருக்கு. அஜிதேஷ் நின்னு வெயிட் டிரான்ஸ்ஃபர் செமையா இருந்துச்சு. மிகப்பெரிய 6, பிரம்மாண்டமான பூம் பூம் பூமர் 6. என்ன தெரியுமா, மேல போட்டா தூக்கி அடிச்சுவாருன்னு அந்த பதட்டத்துல இவர் வேகமா வீசிருக்காரு. அது என்னாச்சு, பாதி விக்கெட்ல விழுந்தது. அந்த பாலையும் வெள்ள அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே தூக்கி போடலாமே. மேலே தூக்கி போட்டா ஒரு சான்ஸ் இருக்கு அவுட் ஆக. இங்க பாதி பிச்சில் போட்டா வெளில தான் போகும். நிச்சயமா ஸ்பின் டாக்டர் அவர்களே அடிச்சு கிழிச்சிட்டாருங்க. இது பேர் தான் கிழிக்கிறது. அஜிதேஷ் பூம் பூம் பூமர் 6 அடிச்சிருக்காரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கோச், அப்பா கூரை மேல போய் விழுந்தது. ஒண்ணுங்க, இவர்கிட்ட என்ன பேட்டிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அடிக்கணுன்ற நோக்கத்தோட ஆடுறாரு, ரெடியா இருக்காரு. இந்த மாதிரி ஷார்ட் பால் போடலாம், பட் கொஞ்சம் பேஸ் இருக்கணும். ஸ்லோவா போடுச்சு இவ்வளோ அரையா போட்டா இதுதான் விளைவு. 73 மீட்டர்ல சிக்ஸரா? யப்பா, என்னங்க இவர் ரைட் ஹேண்ட் சாய் சுதர்ஷன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அஜிதேஷ் வந்து பயங்கரமா வந்து வேற லெவல்ல பேசினாங்க. அவருக்கு ஹை ஹோப்ஸ்லாம் சொன்னாங்க. அவருக்கு டீம் கிட்ட பேசும்போது ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். இந்த ஷாட்டை பார்த்தா கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. அது வேற லெவல் ஷாட். சும்மா செல்லமா தட்டினாருங்க. இன்னொரு பூம் பூம் பூமர் சூப்பர் 6. பவுண்டரி வரணும், பவுண்டரி வரணும், பவுண்டரி கிடைக்கும். பவுண்டரி என்ன 6 நேரா நம்ம கமெண்ட்ரி பாக்ஸ்க்கு அடிச்சிருக்காரு அஜிதேஷ். யூ பியூட்டி ஸ்ட்ரைட்டா வந்ததுங்க. பூம் பூம் பூமர் 6ங்க. நேர கமெண்ட்ரி பாக்ஸ். இன்ஃபேக்ட் நான் உட்காந்துருக்கு நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்ததுல கிளாஸ் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கோங்க. 6 ஆல பார்க்கணும். ஹைட்ல போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. சூப்பரான 6. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. கரெக்டா கனெக்ட் பண்றாரு. மிடில் ஆஃப் தி பேட் கரெக்டா ஷேப்பை ஹோல்ட் பண்ணாரு. அந்த காரணத்தால் தான் பாத்தீங்கன்னா ஸ்டில் ஹிட். பட் என்னன்னா பால் எங்கேயோ போயிருக்கு. ஸ்டில் இன் தி ஏர். வா, பூம் பூம் பூமர் 6 என்ன சிச்சுவேஷன்ல வந்திருக்குங்க. உள்ள வந்து சும்மா தூக்கி விட்டாரு. லென்த்தை மிஸ் பண்ணாரு கிரண் ஆகாஷ். பட் 6 அடிக்க இவரை மிஸ் பண்ணல. ஒரு பெரிய 6 அடிச்சு 100க்கு வருவாரான்னு பார்க்கணும். அவர் என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறான்னு சொல்லிட்டு 6 அடிச்சு தான் பண்ணிருக்காரு. 100 ஃபார் அஜிதேஷ். எக்ஸ்ட்ராடனரி ஒரு பேட்டிங், எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில். இந்த யங்ஸ்டரை மறக்காதீங்க. கிரேட் ஃபியூச்சர் இருக்கு. அஜிதேஷ் ஆன் ஃபயர். இந்த அடிச்சிருக்காரு 6, பெரிய 6 கடாசிட்டாரு. 8வது 6 இந்த இன்னிங்ஸ்ல. அஜிதேஷை பொறுத்த வரைக்கும் அஜிடேட்டே ஆக மாட்டேன்றாரு. பேர் அஜிதேஷ். சூப்பர் பேட்டிங். வெயிட் பண்ணாரு. எப்பவுமே இவர் இன்ஸ்விங் தான் போடுவாரு, ஆஃப் கட்டர் தான் போடுவாரு, இன்டு தி பேட்ஸ்மேன் லெங்த் பால் தான் போடுவாரு. எல்லாத்தையும் கணிச்சாரு. கரெக்டா ஸ்பாட்டை பிக் பண்ணாரு, டெபாசிட் பண்ணாரு. ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் அஜிதேஷ். பார்க்கணும். இதுக்கு தாங்க அஜிதேஷ் எங்கன்னு கேட்டிருந்தோம். பிகாஸ் அரையா போட்டா எங்கேயோ தூக்கி வெளில அடிப்பாரு. பூம் பூம் பூமர் சூப்பர் 6 அஜிதேஷோட பேட்ல இருந்து. சொன்ன மாதிரி டேக் ஆன் பண்ணியிருக்காரு. பின்னாடியே வெயிட் பண்ணாரு. தேவையான லென்த்தும் கொடுத்தாரு விஜய் சங்கர். அஜிதேஷ் இந்த மாதிரி ஷாட் வெளியே தூக்கி அடிச்சிடுவாருங்க. எவ்வளவு தூரம்? 80 மீட்டர்ஸ். திரும்பவும் அதே பக்கம் தான். இந்த தடவை 1 இன்ச் பவுண்டரியை தாண்டி 6 போயிருக்கு. பூம் பூம் பூமர் 6. 2 பாலா பாக்குற முத்து. ஐ திங்க் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, கார்த்திகேயனை லாஸ்ட் கேம் இந்த பாலை யாருமே ரீட் பண்ணல. அவர் அடிச்ச விதத்திலே தெரிஞ்சது, அடிச்ச இடத்துலயும் தெரிஞ்சது எந்த பால் அப்படின்னு கணிச்சிட்டாரு முன்னாடியே. அந்த ஒரு லெக் பிரேக் மாதிரி ஒரு பந்து ஒன்று போடுறாரு. மிஸ்ட்ரி பால் ரிசர்ச் பண்ணிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். ஷார்ட்டா போட்டாரு. ஃபைன் லெக் உள்ள மேசிவ் 6. பூம் பூம் பூமர் 6 முதலாவது அஜிதேஷ் ஓட பேட்ல இருந்து. அருமையான ஷாட்டுங்க. கரெக்டா பொசிஷன் பண்ணாரு. ஃபைன் லெக் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபுல் ஸ்லாப் அக்ராஸ் த பால் தான் நான் சொல்லுவேன். நான் பியூட்டிஃபுல் பொசிஷன். 68 மீட்டர்ஸ் போயிருக்கு இன்டு த கிரவுட்ஸ். ஆனா இங்க போட்டா
என்ன ஷாட்! ஸ்ரீபாய் எக்ஸலென்ட் ஹேண்ட்ஸ் சொன்னீங்க, இது என்ன குயிக்கா வந்துச்சு. கண்ணிமைக்கும் நொடியில் பந்து பவுண்டரியை தாண்டி போயிருக்கு. இன்னொரு பூம் பூம் பூமர் 6. கொஞ்சம் லைனே மிஸ் பண்ணார், லெங்க் மிஸ் பண்ணார். அதுதாங்க ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ். அது எப்படிப்பட்ட ஒரு ஷாட் பாருங்க, வாரி விட்டுருக்காரு. சரியான இதான் புத்தோட ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸோட சரியான எக்ஸாம்பிள். 69 மீட்டர். பா, கொஞ்சம் லூப் கொடுத்தாரு, கடாசிருக்கார் லெக் சைடுல அஜிதேஷ். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். இன்னொரு பூம் பூம் பூமர் 6. அடிச்சுட்டு அந்த அவரோட கண்ணை பாருங்களேன், இதெல்லாம் அசால்ட்ன்ற மாதிரி பாக்குறாரு. நல்லா பிளேட் பண்ணி போனார் இந்த ஷாட்ல. நல்ல ஸ்விங், பாட்டம் ஹேண்ட் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணார் அஜிதேஷ். கார்னர், கௌஷிக் காந்தி கார்னர்ல அடிச்சிருக்காரு. ஷார்ட் பால், லாங் ஹாப், பனிஷ். அரைக்குழி எங்க வேணா அடிச்சிருக்கலாம். கரெக்டா சூஸ் பண்ணாரு அந்த மிட் விக்கெட் ஏரியாவை. ஓவருக்கு 2 பால் இவரே போடுறாரு. நீங்க எந்த ஷாட்டும் ட்ரை பண்ண வேண்டாம். பியூட்டிஃபுல் ஷாட் அஜிதேஷ். குயிக்கா போனாருங்க, ராக் பேக் பண்ணாரு, பவர் ஜெனரேட் பண்றாருங்க அந்த பாட்டம் மேன் மூலியமா. பியூட்டிஃபுல் ஷாட். ஃபிளாட்டா தான் போச்சு, பட் வெளியே போயிடுச்சு. உசுர் முக்கியம் அல்லவா? 6 எக்ஸ்ட்ரா கவர்ல 6. இந்த மாதிரி நிறைய 6 பறக்க விட்டு அபராஜித் கூட இருக்காரு. எப்படி ரசிக்கிறீங்க இவரோட ஆட்டத்தை? வேற மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஈஸி ஷாட்டே கிடையாது. பேக் ஃபுட்ல போயிட்டு கவர்ஸ் மேல 6 அடிக்கிறது. கூகுளி ட்ரை பண்ணாருங்க டேரக்ட்ல. ஆஃப் ஸ்பின்னர் யூசுவலி இந்த மாதிரி டெலிவரி போட்டு பார்க்க மாட்டோம். அஜிதேஷ் கலக்கிட்டு இருக்காரு. And hopefully going forward. Goes high, leg side. Creating that shot for Boom Boom Boomer, Super 6. அண்ட் அஜிதேஷ் சூப்பர்பா ஆடி இருக்காரு. பவர் பிளேல இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் டைமிங். பயங்கரமா ஆடி இருக்காரு சார். 20 ரன் ஓவர் அது. 2 விக்கெட் விழும்போது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு குவாய்ட் ஓவர் வரும். பட் அஜிதேஷ் அவரோட இன்டென்ட் கம்மி பண்ணவே இல்லை. ரன் அடிக்கணும்ன்ற ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது. இது எங்க? திருநெல்வேலியை தாண்டி கோயில்பட்டிக்கு போய் கடலை மிட்டாய் எடுத்துட்டு வரட்டும் பந்து. ஃபைன் லெக் பக்கம் தட்டி விட்டாரு. பூம் பூம் பூமர் 6. ஸ்ரீமா இந்த கரண்டி வச்சு இந்த கெந்தி விடுற மாதிரி பண்ணாரு. என்ன ஷாட் இது? செம்ம ஷாட்டுங்க, பிக்கப்னு சொல்லலாம். மாறி விட்டாரு. காலில் தான் வீசப்பட்ட பந்து. ஆனால் செம்ம, இது முதல் தடவை நம்ம பார்க்கல. இது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 நன்றி. ஓச்சோ, இது எங்க? எதிர்காத்தா இருந்தா என்ன, என்னவா இருந்தா அஜிதேஷ் முடிவு பண்ணதுதான். ரொம்ப ரொம்ப அவசியமான 6. ரொம்ப நேரமா பவுண்டரி வராத வறட்சியை தீர்த்து வச்சிருக்காரு. கரெக்டா சொன்ன முத்து. பந்து எனக்கு வரலன்னா நான் பந்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இறங்கி அந்த ஸ்லோவர்லாம் கட்டாசிருக்காரு அஜிதேஷ். இவரை பாராட்டியே ஆகணுங்க. டெஃபண்டா என் மேல தான் ப்ரெஷர், என் மேல தான் எதிர்பார்ப்பு. அசிஸ்டண்டா ஆடி கலக்கி போட்டிருக்காரு. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கு இன்னொரு 6. முத்து பேக் டு பேக் பூம் பூம் 6. டாலான ஃபீல்டர் மதிவாணன் லாங் ஆன்ல இருந்தாரு. பந்து கைக்கு வரும்னு நினைச்சாரு, ஆனா அவரையும் கடந்து போயிருக்கு. முத்து போன ஓவர் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்ன உனக்கு இந்த மாதிரி ஒரு ஓவர் ஒரு பவுலிங் சைடு பக்கம் போச்சுன்னா அடுத்த ஓவர் புல் பேக் பண்ணி ஆகணும் அப்படின்றத போன ராப்பிங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அஜிதேஷ் இருக்கிற வரைக்கும் சூப்பர். ஸ்லோவஸ்ட் 96 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காரு. மறுபடியும் லெக் ஸ்பின்னர், பட் வெளியில அடிச்சிருக்காருங்க. ஆஹா, வருண் சக்கரவர்த்தி போட அஜிதேஷ் ஒரு பெரிய 6 அடிக்க. பூம் பூம் பூமர் 6. கொஞ்சம் கொஞ்சமா கேம் அப்படியே மாறிட்டே வருதுங்க. இந்த முறையும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான், பட் ரொம்ப ஃபுல்லா போட்டுட்டாரு. வருண் சக்கரவர்த்தி ஜென்ரலி லென்த் இழுத்து தான் போடுவாரு. அஜிதேஷ் ஃபுல் யூஸ் பண்ணிருக்காரு அந்த டெலிவரியை. இந்த ஓவர்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தேவை, அததான் பண்ணிருக்காரு. கையில போயிருக்கா இல்ல வெளிய போயிருக்கு. 4வது 6 இந்த ஓவர்ல. இந்த வாட்டி அஜிதேஷ் அவரோட பேட்ல இருந்து வந்திருக்கு. வேற லெவல் ஓவருங்க. 4 6 ஒரு சிங்கிள். 25 ரன் அடிச்சிருக்காங்க 5 பால்ல. ரவுண்ட் த விக்கெட் வந்தாரு கிஷோர். நல்ல யார்க்கர் தாங்க. கீழே அண்டர் நீட் த பால் போய் தூக்கி விட்டுருக்காரு. சம்ம ரிஸ்ட் ஒர்க் அஜிதேஷ் கிட்ட இருந்து. அண்ட் அஜிதேஷோட பேட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பாட்டம் ஹேண்ட்.